மாயா ஒரு சிறிய கிராமத்தில் வாழும் புத்திசாலி குழந்தை. அவளுக்கு புதிர்கள், மர்மங்கள் மிகவும் பிடிக்கும். ஒருநாள் கிராமத்திற்கருகில் உள்ள பழைய கோட்டையை சுற்றிப் பார்க்க ஆசைப்பட்டாள். அந்த இடம் பற்றி பலர் பலவிதமான கதைகள் சொல்லினாலும் மாயா அச்சமின்றி சென்றாள். அங்கு சென்றவுடன் அவள் ஒரு பழைய அறையை பார்த்தாள். அந்த அறையின் மையத்தில் ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. மாயா அதன் அருகில் சென்று பார்ப்பதற்குள் அந்த கண்ணாடி தானாக பிரகாசித்தது. அதற்குள் அவளுடைய பிரதிபலிப்பு மாறியது. கண்ணாடியில் அவள் ஒரு அரசியாகவே தெரிந்தாள். அந்த அரசி மாயாவை பார்த்து, நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றாள். மாயா பயந்து போகவில்லை. என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அரசி கூறியது, இந்த கோட்டையில் ஒரு சிறிய புள்ளி மீன் இருக்கிறது. அது மந்திர மீன். ஆனால் அது தன் மாயத்தால் இதைப்போல் கண்ணாடிகளில் தவறான பிரதிபலிப்புகளை உருவாக்குகிறது. அதை நீ கண்டுபிடிக்க வேண்டும். மாயா உற்சாகமாக அந்த மீனைத் தேடத் தொடங்கினாள். பல அறைகளைத் தேடி கடைசியாக கோட்டையின் பின்புறம் ஒரு சிறிய நீரூற்றில் மிளிரும் மீனைக் கண்டாள். நீயா அந்த மந்திர மீன் என்று மாயா கேட்டாள். மீன் பேசியது, ஆம், நான் ஒரு நல்ல மீன். ஆனால் ஒரு தீய மந்திரவாதி என்னை தன் பிடியில் வைத்துவிட்டான். நீ என்னை வெளியே எடுத்துவிட்டால் இந்த இடத்தின் மாயம் களைந்துவிடும். மாயா அதை மெதுவாக பிடித்து நீரூற்றில் விட்டாள். உடனே கோட்டையின் கண்ணாடி வழக்கம் போல் இயங்கத் தொடங்கியது. அந்த கண்ணாடியில் மாயா சொந்த பிரதிபலிப்பை பார்க்கும்போது அரசி மாயாவின் புன்னகையை பார்த்து, நன்றி மாயா என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டாள். மாயா மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினாள். அவளது புதிர்பயணம் இனிதே முடிந்தது. ஆனால் அடுத்த அதிசயத்தை எதிர்நோக்கியிருந்தாள்.